ஹாய் வணக்கம் உறவுகளே. மார்னிங் டிஃபன் தான்ப்பா செய்ய போறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்ரோனி தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மெக்ரோனி என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மெக்ரோனியை வேக வச்சுக்கணும்ப்பா. அதுக்கு கிண்ணத்தில் நான் தண்ணி வச்சிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும், அதை வச்சுக்கலாம். இந்த மெக்ரோனி நல்லா வேகணும். இது 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 250 கிராம் மெக்ரோனி எடுத்திருக்கேன். இந்த மெக்ரோனிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், தண்ணியில் கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் மெக்ரோனி. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ தண்ணி கொதிக்கணும் நல்லா. அந்த மெக்ரோனி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம்ப்பா. அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகட்டும். கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம்ப்பா. கடுகு பொரிஞ்சிச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை எடுத்துட்டு அதையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்குங்க. தண்ணி கொச்சிட்டு இருக்குப்பா. இந்த நேரத்தில் இந்த மெக்ரோனியை போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வெந்து வரணும். அது வரைக்கும் டைம் கொடுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுப்பா. இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கேன், அதை போட்டுக்கலாம். அதுவும் போட்டு நல்லா இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகணும், கலரணும். இந்த மெக்ரோனி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சோழி மாதிரி இருக்கிறதாப்பா பிடிக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எப்படி பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய இதில் வந்துருச்சு. அந்த நீட்டா பாஸ்தா, அந்த முறுக்கு மாதிரிலாம் கூட வந்துருக்கு. ஆனால் எங்கள் வீட்டு பசங்க பார்த்தீங்கன்னா இந்த சோழியே பழகிட்டாங்க. அதுவும் இதில் இது பார்த்தீங்கன்னா மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சு தான்ப்பா செய்யறது. அதிகமாக எந்த மசாலா ஆட் பண்ணாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம எப்படி இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் போட்டு செஞ்சு கொடுத்தாலே சூப்பர் டேஸ்ட் வரும். நான் செஞ்சுட்டு சொல்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட் எப்படி இருக்குன்னு. இப்போ இதுவும் வதங்கிச்சு. இந்த நேரத்தில் நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சுப்பா. இந்த நேரத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே காரத்துக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு நல்லா மிக்ஸ் ஆகணும். இது பச்சை வாசனை. குழம்பு தூள் வந்து என்னன்னு கேக்குறாங்க. ரசம் பவுடரா? இல்ல ரசம் பவுடரா, சாம்பார் பவுடரா கேக்குறாங்க. இது வீட்டுல அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள்னா இதுல வந்து மிளகா தனியாலாம் ஈக்குவல் குவான்டிட்டி போடுவோம். 1 கிலோ மிளகானா 1 கிலோ தனியா போட்டு, அப்புறம் அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மிளகு சீரகம்னா 50 கிராம் போடுவோம். 2 கிலோக்கு 100 கிராம் போடுவோம். அதனால இதுல மசாலா எல்லாம் அதிகம் சேர்த்து அரைக்கிறதா வீட்டு குழம்பு மிளகாத்தூள். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அரிசி இதெல்லாம் வறுத்து, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு செய்யறது தான் ஒரு வீடியோல நீ சொல்லிட்ட அப்படின்னு. கண்டிப்பா அதை அரைக்க சொல்ல போடுறேன். இப்ப நான் அரைச்சிட்டேன், ஊர்ல இருந்து வர சொல்லி அரைச்சி எடுத்துட்டு வந்ததுனால அது பண்ண முடியல. கண்டிப்பா அரைக்க சொல்ல உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதுல மொத்தமே வந்து ஒரு 11 ஐட்டமும் 13 ஐட்டமும் ஏதோ கலந்துருக்காங்க. அதுதான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள். சாம்பார் தூள்ன்றது எல்லாமே கம்மியா வருமே. உங்களுக்கு மிளகா மட்டும் போடுவோம், கொஞ்சம் தனியா போடுவோம், கொஞ்சம் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சமா வறுத்து போறதுதான் சாம்பார் தூள். ரசத்துக்கு வேற மெத்தட். அது இன்னும் ரசப்பொடிக்கு வெறும் மிளகாத்தூள்ன்றது வெறுமனே இங்க இந்த இது காஞ்ச மிளகா வாங்கி காய வச்சு பார்த்தீங்களா, அதுதான் வர மிளகாய் தூள். அதுலயே காஷ்மீரி சில்லி வாங்கி அரைச்சா அது இன்னும் கலருக்கு சூப்பரா வரும். அதுதான் இந்த குழம்பு மிளகாய் தூள்ன்றது எல்லாமே இதுலயே மிக்ஸ் ஆயிடும். அதுக்கு தான் நாங்கள் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்றது. மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போயிடுச்சுப்பா. இந்த நேரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி இந்த நேரத்தில் உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க, காரம் வேணாலும் காரம் போட்டுக்கோங்க. போட்டு கொதிக்க விடணும். மெக்ரோனி நல்லா வெந்துருச்சுப்பா. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மெக்ரோனி வடிகட்டிட்டேன்ப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டரில் ஒரு தடவை இதை கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் இது மேலே வழவழப்பாக இருக்கும், அதெல்லாம் போயிடும். அதுக்காக தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வந்துடும். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ மெக்ரோனிக்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சுப்பா, கொதிச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வடிகட்டி வச்ச மெக்ரோனியை இதில் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கொதிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்லியே வச்சு மூடி விட்டா இந்த மசாலா எல்லாம் இந்த மெக்ரோனில ஊறிடும். இப்போ மெக்ரோனி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுப்பா. இந்த டைம்லயே நம்ம ஆஃப் பண்ணாதான் சாப்பிட சொல்ல கரெக்டா இருக்கும். இது இன்னும் நல்லா தண்ணி சுண்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா கட்டி ஆயிடும். இந்த டைம் கரெக்டான பதம். இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம
சூப்பரா மெக்ரோனி ரெடி ஆயிடுச்சுப்பா. இந்த நம்ம வீட்ல இருக்க மசாலாவோட போட்டு செஞ்சது நல்லா டேஸ்ட் இருக்கும். நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. இந்த மெக்ரோனிலாம் பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான்ப்பா நான் செஞ்சு தருவேன். ஏன்னா அவன் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரதுனால மோஸ்ட்லி அவனுக்கு டிஃபன் பாத்தீங்கன்னா காலையில இட்லியும் இடியாப்பம் மட்டும் தான் நாங்க கொடுப்போம். ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும் இல்லைங்களா, அதுக்காக தான். இன்னைக்கு லீவுன்றதுனால இன்னைக்கு அந்த மெக்ரோனி நான் செஞ்சு வச்சிருக்கேன். அவன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பான், வந்தோடனே தூங்க மாட்டான். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுவான், நடப்பான், உட்காருவான், அதுக்கப்புறம் தான் தூங்குவான். அதுக்காக தான் இதை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீங்களும் இதை மோஸ்ட்லி எப்பவுமே எப்படின்னு தெரியல, நான் வீக்லி ஒன்ஸ் தான் இது செஞ்சு தருவேன். மேகிலாம் கூட நாங்கள் அதிகம் இப்போ செஞ்சு தரது இல்லை, பசங்களுக்கு என்னென்னவோ வருதுன்றாங்க. அதனால ஹெல்த்தி, அதனால வீட்டில் இருக்க மசாலா மட்டும் போட்டு நான் செஞ்சு கொடுக்கறது. இந்த டேஸ்டியான சூப்பரான மெக்ரோனி பாத்தீங்கன்னா செய்யறது ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். என்னுடைய மெத்தட்ல எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்கப்பா. புதுசா யார் பாக்குறீங்களோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.